அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னடா கலக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நம்மளோட ஸ்டுடியோவுக்கு நான் கீழே வந்து தரையில் வந்து மேட் போடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நான் ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என் பிரதர் இருந்துக்கிட்டு இல்லை மேட் வேண்டாம், இதுக்கு வந்து பெயிண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும், இந்த காரை வந்து இப்படி இருக்குல்ல, இதுக்கு வந்து பெயிண்ட் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஸோ அதனால் வந்து ஃப்ளோர் மேட்டு வந்து பெயிண்ட் வாங்கி நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இன்றைக்கி நாங்கள் ஃப்ளோர் மேட்டு வந்து வாங்கிட்டோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நிறைய கலர்ஸ் இருக்குது, கோல்டு, கிரே அது இதுன்னு இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த கலர் கொஞ்சம் ஸ்டுடியோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் நம்மளோட ரூமுக்கு தேவைப்படுது. ஏன்னா 200 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ அதனால் வந்து ஒரு 2 லிட்டர் தேவைப்பட்டுச்சு. அதை வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அடிச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து சுற்றியும் பார்டர் கட்டிவிட்டு அதுக்கப்புறமா ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பெயிண்டர் சொன்னார். அதை பற்றின ஐடியா வந்து உங்களுக்கு தான் தெரியும், நீங்களே வந்து பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஏன்னா வந்து நமக்கு அதை பற்றின ஐடியா கிடையாதுல்ல. சூப்பராகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் ஃபைனலாக அவுட்புட் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு கோட் அடித்தாச்சு. இதில் வந்து 2 கோட் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு பெயிண்டர் சொன்னார். சரி அப்படியே பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கோட் அடித்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ளூவுக்கும் இந்த ஒரு ப்ரௌனுக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குது. ஸோ வந்து எனக்கும் நல்லா எப்படி வருமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்பவே சூப்பராகவே வந்துச்சு, பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் அதனால தான் நான் வீடியோ எடுத்து மக்களுக்கு நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணேன். பாருங்கள் நம்ம ஸ்டுடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து அப்படியே இந்த உள்ளுக்குள்ளே நம்ம எல்லாம் இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி எல்லாம் வெளியே வச்சாச்சு. அங்கே பாருங்கள் எப்படி கிடக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாம் வெளியே வச்சா தான் நம்ம நீட்டாக அடிக்க முடியும். நேற்று ஃபுல்லாகவே 1 டே ஃபுல்லாகவே இதுக்காக வந்து நம்ம செலவு பண்ணிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு கோட் அடித்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காயணுங்க. பாருங்க காஞ்சிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கோட் அடித்தா அது ஒரு 2-3 மணி நேரம் காயணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம காலையில் 10 மணி 11 மணிக்கு ஆரம்பித்த வேலைகள் இதெல்லாம் வந்து நல்லா காஞ்சால் மட்டும்தான் இது வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் லைஃப் வரும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னார். சரி அது காஞ்சிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அப்படியே வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கிரே கலர் கொஞ்சம் பெயிண்ட் இருந்துச்சு, அதையும் நான் அப்படியே அடிக்க சொல்லிட்டேன். பாருங்கள் நம்ம ஃபைனல் அவுட்புட் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபைனலாக செகண்ட் கோட் அடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா அப்பயே அந்த நடந்தால் கூட அந்த சின்ன சின்னதாக தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பவர் ஷெடோன்னு, அதனால் இன்றைக்கி நம்ம உள்ளேயும் நடக்க போகிறதில்ல, ஒன்றும் கிடையாது, கடையை திறக்க போகிறது கிடையாது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்துச்சு மேட் ஃபினிஷிங். நீங்களும் வந்து இந்த மாதிரி வீடுகளுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம மேட் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.